நமக்கு கால் பண்ணுற பல கஸ்டமர் கேட்குற கேள்வி, ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடி வைக்கலாம், ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதை வேணும், மருந்து எவ்வளோ அடிக்கணும், உரம் எவ்வளோ கொடுக்கணும், இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிராப்ஸ் கடை. நான் கௌதம். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க. வீடியோ பார்த்த அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஃபார்ம் கால்குலேட்டர்னு டைப் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழேயும் இருக்குது. டவுன்லோட் பண்ண அப்புறம் லாங்குவேஜ் தமிழில் கூட வச்சுக்கலாம். என்கிட்ட அதிகம் கேட்ட கேள்வி அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு எத்தனை தென்னங்கன்று வைக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் பிளான்ட் பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு வந்துடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ஏரியா, நெக்ஸ்ட்டு ரோ டு ரோ ஸ்பேசிங், நெக்ஸ்ட்டு பிளான் டு பிளான் ஸ்பேசிங். இப்போ பிளான் டு பிளான் ஸ்பேசிங் அப்படின்னா 2 செடிக்கு இடையில் எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறது தான். ரோ டு ரோ ஸ்பேசிங்னா 2 செடியை நடவு பண்ண அப்புறம் 2 ரோவுக்கு இடையில் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்குது அப்படிங்கிறது தான். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டோம், வீடியோட லிங்க் மேலே இருக்குது. நான் இப்போ காட்டுற இந்த கண்ணு பேர் ப்ரீமியம் க்ரீன். இதோட ஸ்பேசிங் பார்த்தீங்க அப்படின்னா 18 அடிக்கு ஒன்று வைக்கலாம், இல்லைனா 20 அடிக்கு ஒன்று வைக்கலாம். இப்போது 20x20, இதில் ஃபஸ்ட்டு உள்ள 20 அடி அப்படிங்கிறது ரோ டு ரோ ஸ்பேசிங், செகண்ட் உள்ள 20 அடி அப்படிங்கிறது பிளான் டு பிளான் ஸ்பேசிங். இந்த ஆப்பில் பார்த்தா எல்லா வேல்யூஸையும் மீட்டரில் என்ட்ரு பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ஸோ 1 அடி அப்படின்னா 0.3 மீட்டர், ஸோ 20 அடி அப்படின்னா 6 மீட்டர். ஸோ 6 மீட்டர் அப்படின்னு ஆப்பில் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே செலக்ட் ஏரியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஏக்கர் இல்லைனா ஹெக்டர் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஏக்கர் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கால்குலேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டா கீழே பச்சை கலரில் எத்தனை பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு காட்டும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 111 அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த ப்ரீமியம் க்ரீனை ஒரு ஏக்கருக்கு 111 வரை வைக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் வேறு ஸ்பேசிங் மெத்தட் இருக்கும். நீங்கள் அதையும் இந்த ஆப் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு உரம். என்பிகே டேபுக்கு வந்துடுங்க. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு வகை மண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் தான் உரம் கொடுக்கணும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் மண்ணோட சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை அடிப்படையாக வச்சு மண்ணுக்கு என்ன காம்பினேஷனில் உரம் கொடுக்கலாம் அப்படின்னு இதில் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு டம்மி சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட். இந்த டேபிள் வந்து டிஎன்ஏயோட சாயில் டெஸ்டிங் சார்ட். இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். இந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் இந்த சார்ட்டையும் பேஸ் பண்ணி நைட்ரஜன் 14, பாஸ்பரஸ் 21, பொட்டாசியம் 28 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். கொடுத்த அப்புறம் இயல்பான உரங்கள் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன உரங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டீட்டெயிலான ரிசல்ட்டே வந்துச்சு பாருங்கள். அதுவே நீங்கள் ட்ரிப் இரிகேஷனில் கலந்து உரத்தை ஃபெர்டிகேஷன் மெத்தடில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கீழேயே நீரில் கரையும் உரங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபெர்டிகேஷன் கொடுக்கறதுக்கான ஷெடியூல் வந்துடும். இப்போது உரம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பூச்சி மருந்து. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வேல்யூஸ் கேட்குது. ஃபஸ்ட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு அஸ்டெம்பிளேடு பாக்கெட்டை காட்டுறேன். இதோட ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா 20% கொடுத்துருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பெஸ்டிசைட்லையும் அதோட ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த அஸ்டெம்பிளோட ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 20%. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்கமெண்டேஷன் லெவல். நீங்கள் உரத்தை வாங்கும்போது அங்கே சொல்லியிருப்பாங்க லிட்டருக்கு இத்தனை ml கலந்து கொடுங்க அப்படின்னு. ஸோ நான் இங்கே வந்து 2 ml கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு உங்கள் டேங்கோட வேல்யூ, அதாவது 10 லிட்டர் டேங்கா இல்லை 13 லிட்டர் டேங்கா. இது பார்த்தீங்க அப்படின்னா 10 லிட்டர் டேங்க். ஸோ இங்கே 10 லிட்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கால்குலேட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எத்தனை கிராம் பூச்சி மருந்து போதும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 லிட்டருக்கு 100 கிராம் இருந்தால் போதும். இதை ஃபாலோ பண்ணால் பெஸ்டிசைடு வாங்குகிற அமௌண்ட்டை கொஞ்சம் உங்களால் மிச்சப்படுத்த முடியும். இப்போ ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதை வேணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. ஃபஸ்ட்டு 1000 விதையோட வெயிட்டை கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ மேக்ஸிமம் கூகுளில் கிடச்சிரும். அப்படி கிடைக்கலனா கமெண்டில் சொல்லுங்கள், டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஆவரேஜாக 1000 நெல்லோட வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18 கிராம்லேருந்து 25 கிராம் வரைக்கும் இருக்கும். நம்ம இங்கே 25 கிராம் அப்படின்னா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளான்ட் பாப்புலேஷன். இதை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பண்ணிவிடுங்க. இங்கே நான் 25 சென்டிமீட்டருக்கு ஒரு நாற்று நடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 25x25 சென்டிமீட்டர் ஸ்பேசிங் அப்படிங்கிறது ஐக்கியா ரெக்கமெண்ட் பண்ண சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது படி தான் நான் இங்கே 25 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும்ல, இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 0.25 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸ்பேஸிங்கை என்ட்ரு பண்ண அப்புறம் நமக்கு எத்தனை பிளான்ட் தேவை அப்படின்னு கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 64,000 நாற்று வரை ஒரு ஏக்கருக்கு நடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குழியில் எத்தனை விதை போடுறீங்க அப்படிங்கிறதான். நெல்லை தூவி விட்டால் 3 விதை அப்படின்னு போடுங்க. அதுவே சீடு பிளேஸ்மெண்ட் டூல், அதாவது விதை விதைக்கிறதுக்கு மெஷின் யூஸ் பண்ணால் 2 இல்லைனா 1ன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பிளான்ட்டோட ஜெர்மினேஷன் டேட்டை கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெல் மூட்டையோ இல்லை வேறு உளுந்து மூட்டையோ எது வாங்கினாலும் விதையிலையோ இல்லை இந்த டேக்லையோ இந்த விதையோட முளைப்புத்திறன் வந்து இத்தனை % அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த வேல்யூஸை செக் பண்ணி இந்த விதையோட முளைப்புத்திறன் எத்தனை % அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. நான் இங்கே 85% அப்படின்னே கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கடைசியாக கால்குலேட் அப்படின்னு நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சீட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 5.52 kg காட்டுது. என்ன இது விதை இவ்வளோ கம்மியாக காட்டுது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல நடவு பண்ணும்போது ஒரு நாற்றை மட்டும்தான் நடவு பண்ணணும், அதாவது சதுர முறையில் நடவு பண்ணணும். இப்போது நெல்லோட சீட் ரேட் கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி வேறு எந்த கிராப்ஸ் உளுந்தாக இருக்கட்டும் கடலையாக இருக்கட்டும் இதோட சீட் ரேட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட்டை கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். இப்போது தேவையில்லாமல் அதிகமாக உரமோ பூச்சி மருந்தோ விதையோ வாங்க தேவை இருக்காது. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எடிட்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கிராஃபிக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.